ரொம்பவே டெலிஷியஸான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு ரொம்ப தின்னான ஸ்லைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதாக இருக்கணும். ப்ரெட்டோட 4 எட்ஜஸையும் கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம செய்கிற டோஸ்ட்டு நல்லா ஃப்ளஃபியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 100 ml பால், இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி முட்டையும் பாலும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பாலோட கலரு லைட்டாக சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு கூட நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சு அது கூட மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டோட எல்லா சைட்லேயும் ஈவனாக மிக்சர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா திருப்பி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே செகண்ட் ஸ்லைஸையும் வச்சு நல்லா மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்லைஸையுமே ஒன்றா சேர்த்து அதோட எல்லா சைட்லேயுமே மிக்சர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இது அப்படியே நல்லா ஊறட்டும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை லைட்டாக சூடானதும் அதில் 10 கிராம் வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ப்ரெட்டோட ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரே டைம்லேயே ஒரு சைடு நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லை. அது எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம திருப்பி போடுறத வச்சு தான் அது ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். ப்ரெட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேக வைக்க வேண்டாம். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா அது ரொம்ப கிறிஸ்பியாக வேறு மாதிரி டேஸ்ட்டில் ஆகிடும். ஒரு டைம் எல்லா சைடும் லைட்டாக வெந்துருச்சு. இப்போ திரும்பவும் அதை எல்லா சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குல்ல. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியான டெலிஷியஸான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி இதை நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது.
இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.